என் மகளுக்கும் முனிவருக்கும் திருமணம். கல்யாணம் தாலி கட்டுறாங்களா? திருமணம் திருமணம் திருமணம். இல்லையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கா? ஆத்துல ஒருத்த நல்லா இருக்காளா? ஆத்துல என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டாம். அப்படியா? ஆமா, பள்ளம் வெட்டணும். கண்டிப்பா பள்ளம் வெட்டாம எதுவுமே பண்ணக்கூடாது. பள்ளம் வெட்டணும். பள்ளம் வெட்டணும்னா கல்யாணம் 3 நாத்து தான். அப்படியே தூக்கி போடுறா. லைட் மாட்டிக்குதாயிரா. 3 நாத்து தான் பால் ஊத்தணும். கல்யாணம் பண்ணா தூக்கு மணி செத்துட்டோம். தூக்க மாட்டிக்கல. என்ன அபிஷ்டு கல்யாணம் முதல்ல சொல்லக்கூடாதா? தேவடியா புள்ளி அது சொல்லுங்கிறேன். யாரா அபிஷ்டு தேவடியா புள்ளி சொல்லிருக்கேன். ஐயா இது என்ன சூட் கேஸ் எடுத்துக்கிறேன். அபிஷ்டு பஞ்சாங்கடா இது. வா பஞ்சாங்க பொருள் இருக்கு. என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டாம். நல்ல நாள் பார்த்து நாள் குறி. அபிஷ்டு யாருக்கு திரும்பவும் என்னுடைய மகள் சத்தியவதிக்கு. என்ன நடக்குதுடா அபிஷ்டுங்க? என் மகள் சத்தியவதிக்கு திருமணம். இது யாரு? என் மருமக பிள்ளை. மாப்பிள்ளை கண்டானா? பலவே காட்டு பண்ணி மாதிரியா இருக்கா? கல்யாணத்தை பண்ணி இருக்கிறதா ஒரு வேலை. காட்டு பண்ணிக்கு கண்ணாடி போட்ட மாதிரியே இருக்கேன். மாப்பிள்ளை என்ன பேர்? என்ன? ரிஷிகண்டாவா முனிவர். பஞ்சாங்கம் பார்க்கணுமா? இது யாரா? அபிஷ்டு இது யாரா? அத பொண்ணு அபிஷ்டு விசிறி உடையே நம்ம இருக்கே. சரி விடு. மாப்பிள்ளை என்ன ஜாதகம் பார்க்கணும். ஏடுறா ஜாதகம் இருக்கு பாருங்க. சாய் கொடு தரகத்துக்கு. அபிஷ்டு சாய் அதெல்லாம் இருக்கு. அபிஷ்டு எடுறா. அது காரியத்துக்கு பண்றது. அது தேவிஷத்துக்கு. அதுதான் கல்யாணம். அதுதான் கல்யாண பஞ்சாங்கம். எடை ஒண்ணுன்னா எடுத்து வா. எத்தனை போய் போட்டு வச்சுக்கிறா? எல்லாம் டைரி எல்லாம் அது மாதிரி பேஷா பண்ணணும். மேரேஜ் இல்லை. அபிஷ்டு இது வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு குறிக்கிறதா? அப்படியா? இருக்கு டைரியா? அபிஷ்டு இது வந்து இது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் யார் எப்போ சாகணும்னு எழுதி வச்சிருக்கேன். சரி இது கூட இதுல இது இருக்கும். நான் பார்த்து விடுறேன். சரி விசிட்டே அபிஷ்டுவே வந்துட்டு இருக்கேன். சைடுல விசிட்டு அபிஷ்டு. மாப்பிள்ளை பேர் என்ன? 4 பாரு. ரிஷிகண்டாவா முனிவர். ரிஷி. ஆமா அவனுக்கு கண்டை. நான் உங்க பேர் சொன்ன கூட ரிஷிகண்டா முனிவர் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். எதுக்கு? 2 பேருக்கு எதுக்காக வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு? எதுக்காக வாங்கி என்ன பண்ண போறேன்? குடும்ப நடத்துறேன் இவன் கூட. எப்படி? அபிஷ்டு இவங்க செக்ஸ் மூட்ல இருக்கிறாங்க. இச்சடும் படவா கல்யாணம் ஆக போதுடா. நானே குறிக்கல உனக்கு. சரி விடு. மாப்பிள்ளை என்ன பேரு? ரிஷிகண்டா மகா முனிவர். பாத்திரப்பா பால் இந்த வருட பணம் வாங்கியது சின்ன பணம் 25,000 ஒப்புக் கொடுக்கிறேன். 7 மணி பணம் மீதி பணம் தர வேண்டியது 10,500. ಇದು ನೇರಜಾ ಕೂತು ಅಡ್ರೆಸ್ ಕೊಡ್ತದೆ ದೇಶಿರ ಅಷ್ಟು ಪೇಜ್ ಮಾಡಿತ್ತು. வந்துருத்து ஒத்துக்கொண்டா அவரோட ரேட் 21,000. இது கூத்து ரேட் புடிச்சாங்களா? அந்த துட்டு ஐயோ அபிஷ்டு மாயிடுத்து. இப்போ வந்துருத்துறா. மாப்பிள்ளை பேரு ரிஷிகண்டா முனி. ரிஷிகண்டா ரிஷிகண்டாக முடிக்கிறேன்.
ஆளுதான் சனியா இருக்கான் போல அவன். சனியாகிறான் இதெல்லாம் கூட தெரிஞ்சு ஜாதகத்துல ஏன்னா எல்லாத்துமே தெரியுடா. பொண்ணாண்டா பேர் சொல்லு. என்னுடைய பெயரோ சத்யாவதி. ஐயோ அபிஷ்டு சும்மாவே இருக்க மாட்டேன். உடுப்பாங்கிறத அழகா அதே உனக்கு பேர் சொல்லுமா? சத்யாவதி. சத்யாவதி சனி முடித்திருக்கேன். ஆளு சுற்றும் சரியும் தனியும். அபிஷ்டு பஞ்சாங்கம் பார்த்தா எங்க வந்தாலும் 9லயே நிக்குதுடா. நிக்குதா சரி விடு. ஓகே சரியா இருக்கப்பா. அபிஷ்டு மாப்பிள்ளைக்கு இன்ஜினு தான் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. இதுரா எங்கடா ஓட்டிட்டு வந்து கூடவா ஒண்ணுக்கும் பின்னாடி ரொம்ப அடி வாங்கி போய் பேஸ்ட் ரொம்ப அடி வாங்கி இருக்கும் போல. சரி அபிஷ்டு நல்லா இருக்கேன். பேஷா பண்ணிடலாம். திருமண கல்யாணம் பண்ணி வைடா சீக்கிரம். ஓ திருமண பாடல் பாட வேண்டாம். பேஷா பாடுறது இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் வேற. டேய் என்ன ஐயா என்னடா பண்றமா? உத்தரவு தானா? என்ன உத்தரவு தானா? மேரேஜ்க்குடா. யோ இங்க ஆயிருக்கு பாருங்க. உத்தரவு தானா? ஓ உலகத்தரம் உலகத்தரம் ஓதிவரன் கேளுமையா சாமி. காராம் தோரி காராம் பசுவாகப்பட்டது 4 பிளவாகப்பட்டது சாமி. ஆனா பாதகா பசுவொன்று பிறக்க காலத்திலே பசுவாகப்பட்டது 4 பிளவாகப்பட்டது யாதொன்று கேட்டா சுவாமி. உலகின் காலமையா சாமி. தாலி காலத்துக்கு ஹரிச்சந்திரா வையடு முன்னட்டும் பின்னடு பின்னட்டும் முன்னடு கோவிந்தா. கல்யாணம் பண்றான் ஹரிச்சந்திரன் பாட்டை பாடிக்கிறீங்க. திருமண பாடல் பாடையா? பெஸ்ட் முன்னாடி சொல்லணும். திருமண பாடல் பாடு. திருமண பாடம் பேச பாடலே பாடு. எட்டடிக்கு மாளிகை ஏற்றி வைத்தடா சாப்பாடு பாடு. திருமண பாடலையா? ஓ திருமண பாடா. மன்னவனே அழலாமா